இஸ்ரேல் ஈரான் நாடுகளுடைய தொடங்கியது கடும் சண்டை. ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம். ஐநா பொதுச் செயலர் ஆண்டனி இஸ்ரேலுக்கு நுழைய தடை. ஈரான் தாக்குதல் நடத்தியதை கண்டிக்கவில்லை என இஸ்ரேல் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் டெங்கு, ப்ளூ காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. நாள்தோறும் 5000 பேர் வரை சிகிச்சை பெறுவதாக பொது சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் ஆசிரியர்கள் 32,500 பேருக்கு கடந்த மாதம் ஊதியம் வழங்கப்படவில்லை. மத்திய அரசை காரணம் காட்டி பொறுப்பை தட்டி கழிப்பதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. மாநில அரசால் மதுவை ஒழிக்க முடியாது என அமைச்சர் ரகுபதி பேட்டி. நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் ஒழிக்க முடியும் என்றும் கருத்து. பிரதமர் மோடியின் அரசு 150வது நாளை தாண்டாது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளங்கோவன் கணிப்பு. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் தலித்துகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிப்பு. 40 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. பீகாரில் ஜன்சுராஜ் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாத் கிஷோர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்க உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்க நிறுவனங்களுக்கு மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அழைப்பு. எரிசக்தி துறையில் முதலீடு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகோள். சென்னையில் பரப்பளவை குறைத்து காட்டி தில்லுமுள்ளு. 78,000 வணிக கட்டடங்களை மறுமதிப்பீடு செய்ய மாநகராட்சி முடிவு. சென்னை பிராட்வேயில் தொடங்கிய திருமலை திருக்குடை ஊர்வலத்திற்கு பல்வேறு பகுதிகளில் பக்தர்களுக்கு வரவேற்பு. வரும் அக்டோபர் 7ஆம் தேதி திருப்பதி தேவஸ்தான் அதிகாரிகளிடம் திருக்குடைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவுறுத்தல்.